எவ்வளவு நல்லா இருக்கு. நான் உங்களை பார்த்ததும் மெய் மறந்துட்டேன். உங்க பேரை கேள்விப்பட்டதும் நான் வயசானவரோன்னு நினைச்சேன். இவ்வளவு இளமையா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. வெளிநாட்டுல படிச்சு வளர்ந்ததுனால மனசுல இருக்கிறத மூடி மறைக்கிற பழக்கம் எனக்கு இல்ல. ஒரு வகையில உங்க மேல எனக்கு லவ்னு கூட சொல்லலாம். வாங்க போங்கன்னு சொல்லாதீங்க. என்ன எலினானே கூப்பிடுங்க. அப்படியே கூப்பிடு. அடுத்தது எப்ப பார்க்கலாம்? உங்க வீட்டுக்கு என்ன கூப்பிட மாட்டீங்களா? கூப்பிடுறேன். உன் போன் நம்பரை கொடு, அப்புறமா கூப்பிடுறேன். அன்னைக்கு உன் அப்பா உன் கையை பிடிச்சிட்டு அமெரிக்கா கூட்டிட்டு போனது எனக்கு இன்னும் நேத்து நடந்த மாதிரியே தான் இருக்கு. எங்க கண்ணுக்கு உதயமோ அஸ்தமனமோ எதுவுமே இல்லையப்பா. அதான் காலம் போனதே எங்களுக்கு தெரியல. ஒரு நீண்ட ராத்திரிக்கு அப்புறம் கடவுள் உன்னை எங்க கிட்ட கொண்டு வந்துட்டான். பாட்டி உனக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க பாரு. நீ இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் உனக்கு பரிசு கொடுக்க வேண்டிய பணத்தை பாட்டி எடுத்து வச்சிருவா. எங்க நாங்க வாங்கினா உனக்கு பிடிக்காம போயிடுமோன்னு பணமாவே எடுத்து வச்சிருக்கா பாரு. அடுத்த பிறந்த நாள்ல இருந்து நிறைய பணம் சேர்த்து பெரிய பரிசு வாங்கி கொடுப்பேன். இன்னும் உங்க பாட்டி பண்ண சேஷ்டைகளை கேட்டா நீ சிரிச்சுக்கிட்டே இருப்ப குசேலா. சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. இரு சொல்றேன். இதுல என்ன சொல்றதுக்கு இருக்கு? நீ போன அன்னையில இருந்து குசேல நாளைக்கு வந்துருவான் இல்ல நாளை கழிச்சு வந்துருவான்னு மாசம் ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பா. கடந்த 20 வருஷத்துல என்னென்ன ஃபேஷன் இருக்கோ அத்தனை ஃபேஷனை உங்க பாட்டி அலமாரியில இருக்கும். இத பாத்தியா? போன மாசம் நீ வருவேன்னு உங்க பாட்டி எடுத்து வச்சது. போட்டு பாரு, சரியா இருக்கும். இன்னும் என்னென்ன பண்ணா பேரன் சந்தோஷப்படுவான்னு உங்க பாட்டி ஒரே குழப்பத்துல இருக்கா பாரு. எல்லாத்தையும் விட பாட்டி கூட இருக்கிறதானே எனக்கு சந்தோஷம். பாத்தீங்களா கொஞ்சம் கூட அவன் மாறவே இல்ல. அம்மா இருந்தாலும் விளையாட சாப்பிட என்னதான் எல்லாத்துக்கும் கூப்பிட்டுக்கிட்டு இருப்பான். குரல்ல எவ்வளவு சந்தோஷம் உனக்கு தெரியுமாப்பா? நீ போனதுக்கு அப்புறம் இப்பதான் இவ இவ்வளவு சிரிச்சு பேசுறா. 20 வருஷமா அவ அந்த ரூமை விட்டே வெளியே வரல. அவ சிரிச்சு நான் கேட்டதில்ல. தூக்கமே கிடையாது அவளுக்கு. இப்பவாவது காத்திருந்ததுக்கு ஒரு அர்த்தம் கிடைச்சிருக்கு குசேலா. பெரியய்யா, இது அவன் தானே? குசேலா இத போட்டு பாரு. அளவு சரியில்லைன்னா மாத்திக்கலாம். குசேலா குசேலா, மன்னிப்பு கேட்டுக்கிறனுங்க. மனசார நான் திருந்திட்டேன். இனிமே ஒரு சொட்டு சாராயத்து கூட நான் தொட மாட்டேனுங்க. எழுந்திருப்பா. என் பேரன் வந்த உடனே எல்லாமே நல்ல விஷயமாவே நடக்குது. நீயும் நல்ல நேரத்துல உன் குடியெல்லாம் நிறுத்திட்ட. இனிமே எல்லா வேலையும் நீ தான் வீட்டுல இருந்து ஒழுங்கா பாத்துக்கணும். என்ன என் பேரனை நீ பார்த்தது இல்லைல்ல? கடவுளே, 8 வயசுல ஏர்போர்ட்ல கொண்டு போய் விடும் போது பாத்துருக்கிற. இப்ப வளர்ந்து பெரிய ஆளா இருப்பாருங்க. நீயே பாரு. குசேலா குசேலா, எல்லாமே கெட்டு போச்சுடா. என்ன அவன் தாண்டா என் கூட ரூம்ல தங்கிருந்தா. இங்க கொஞ்சம் வாப்பா. போடா நாய போடா. குசேலா வா. ஞாபகம் இருக்கா இவனை? ஏப்பா ரொம்ப மாறி போயிட்டியப்பா. என்ன ஆள் ரொம்ப குண்டாயிட்ட? இங்கிருந்து போட ஆளே இல்ல நீ. இவன் தான் நம்ம பொன்னுச்சாமி. 24 மணி நேரமும் குடிச்சுக்கிட்டே இருந்தவன். இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு மன்னிப்பு கேட்டுட்டு வந்திருக்கான். இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு மனசு திருந்து இங்க வந்து சேர்ந்துட்டனப்பா. சீதா, இங்க கொஞ்சம் வாம்மா. எப்படியோ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. இவனே இங்க வந்தா? யாரு? இந்த கோவிந்த. கோவிந்தனா? யாரு குசேலனது? இங்க யாருமே இல்ல. அட அது இல்லையப்பா, இங்க நின்னுட்டு இருக்கானே அவனை பத்தி சொல்லிட்டு இருக்கறேன். எனக்கு நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியல பொன்னுசாமி. ஐயோ குசேலா, ஒழுங்கா பாரு. இவன் எவன் இவன் எவன் இவன் இந்த பொறுக்கி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? என்னது தாத்தாவே பொறுக்கின்றியா? பொன்னுச்சாமி, ஏய் குடிச்சிருக்கியா நீ? குடிக்க மாட்டேன்னு போய் சொன்னா? கண்ணை பார்த்தாலே நல்லா தெரியுது. செவசெவன செவப்பா இருக்கு. குடிச்சிருக்க, கண்டிப்பா குடிச்சிருக்க. நீ குடிச்சிட்டு தான் வந்திருக்க. ஐயா, இங்க 2 பேர் இருக்காங்க. ஆமா 2 பேர் இருக்கோம். நானும் என் பேரனும். அதுக்கு என்ன? இல்ல இல்ல, இப்போ இங்க 3 பேர் இருக்காங்க.
ஆமா நான் நீ என் பேரன். அப்படின்னா இங்க 4 பேர் இருக்காங்க. 4 இல்ல 5 10 15 எல்லா நம்பரையும் சொல்லு. முதல்ல இங்கிருந்து போடா நாயே. ஐயோ வீட்டுக்கு வந்து என்ன நாயின்னு சொல்றியா? வெளியே போடா. ஐயா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நாய் வாழ நிமித்த முடியாதுங்கிறத நீ நிரூபிச்சுட்டான். ஐயோ இங்க 2 பேர் முதல்ல இருக்காங்க. இங்க இருந்து வெளிய போடா குடிகாரா. யார் குடிக்கார? உங்க அப்பா தானே குடிக்கார. எங்க அப்பா பத்தி பேசினா கொன்னுடுவேன் குடிகார பையன். அங்க பாருங்க தாத்தா அவன் உங்களே அடிக்க வரான். ஐயோ, என்னாச்சு? வாந்தி எடுக்கலாம். முதல்ல வெளிய போ, வெளிய போ. ஐயா நான் சொல்றது கேளுங்க. 2 பேர் இருக்காங்க இங்க. எவ்வளவு சொன்னாலும் சில ஜென்மங்களை திருத்தவே முடியாது. என்னதான் பண்றது? ஐயா அட 2 பேர் இருக்காங்க ஐயா. சொன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. இவன் என் தம்பி. எனக்கு ஒண்ணும் இல்லடா. அங்க கொசுக்கடி தாங்க முடியல, அதனாலதான் நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு இங்க வந்து படுத்துக்கிட்டேன். கிட்டவா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். கேஸ்ல 2 விஷயம் தான் இப்ப பிரச்சனையா இருக்கு. ஒண்ணு அவனோட பேர் சொல்லி கூப்பிட்டது, அதை பத்தி ஒண்ணு கவலை இல்ல. அப்புறம் அந்த பொண்ணுச்சாமி, அவன் தான் இந்த கேஸுக்கு பெரிய பிரச்சனையே. அப்ப அப்ப ச்சே, எப்ப பார்த்தாலும் அப்பா அப்பன்னு சொல்லி அந்த அப்பத்தை விட்டு தாண்டாதடா. அப்ப நான் என்ன பண்றதுன்னு கேக்குறேன். தூக்கிடவா? ஐயோ, சத்தமா பேசாதடா. இவங்களுக்கு தமிழ் தெரியாதுன்னு. ஆனா மத்தவங்களுக்கு தெரியும். விஷயம் காது வச்ச மாதிரி இருக்கணும். பார்த்தா ஆக்சிடென்ட் மாதிரியே தெரியணும். அதெல்லாம் மாதிரியே தெரியக்கூடாது. நான் பாத்துக்கிறேன். நம்ம கோவிந்தசாமியா? ஆமா அவனே தானுங்க. முதல்ல அவர்கிட்ட போய் சொல்லுங்க. இவன் ஆப்பிரிக்கா அமெரிக்கா லண்டன்ல இருந்து வந்தவன் இல்ல, இங்க திரியிற ஒரு பொறுக்கி நாய் தான்னு. அவர் நான் சொன்னா நம்ப மாட்டேங்கிறாரு. நீங்களாவது போய் சொல்லுங்க. நான் பாத்துக்கிறேன். அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும் என்ன. ஆ. நீங்க கவலையே படாதீங்க. ஒரு வேலை பண்ணுங்க, ஒரு ஆட்டோ பிடிங்க. நான் ட்ரெஸ்ஸை கொஞ்சம் மாத்திட்டு வரேன். என்ன இந்த நேரம் பார்த்து ஒரு ஆட்டோவை கூட காணோம்? ஏ ஆட்டோ கொஞ்சம் நில்லுப்பா. எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடலாம். ஐயோ பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ரகுவேர்பட்டி. அது பட்டி இல்ல பட்டி. ஓ பட்டியா? அவரே கமிஷனரா இருந்தவரு. ஆஹா. அவங்க எல்லாரும் இப்ப பார்த்தாலும் மரியாதை கொடுப்பாங்க. ஓ இங்க ஒருத்தன் இருக்கா, இருந்தும் இல்லாத மாதிரி தான். எனக்கும் இருக்கு. யாருக்கு வேணும் அத நீயே வச்சுக்க. நான் சொல்ல வந்தது என்ன? அப்புறம் நாங்க 2 பேரும் வெளியில போறோம். ஆ. கடைக்கு போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு 1:30 மணி ஆகும். ம். இன்னும் கூட நேரம் ஆகும். ம். நீ சாப்பிட்டுட்டு பேசாம தூங்கு. ஆ. எங்களை எதிர்பார்க்காத. என்கிட்ட ஒரு சாவி இருக்கு. ஆ. கடைசியா உன் வயசு தான் என்ன ஆகுது? சரி, எத்தனை வருஷமா இதே கேட்டுக்கிட்டு இருக்க. எனக்கு என்ன வந்து வாட்ச் இருக்கு. ஆ. ஹலோ எலினா? காத்து நின்றனே நீ வருவாய். நானும் தான். போன் வரும் இப்ப வருவீங்கன்னு எவ்வளவு நேரமா காத்திருக்கேன் தெரியுமா? ஐயோ அந்த கும்பல் அனுப்ப முடிஞ்சு நான் பட்டப்பாடு எனக்கு தான் தெரியும். அவங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டு ராத்திரி தான் வருவாங்க. இப்படி நான் உங்களை தனியா சந்திக்கிறதுக்காக எவ்வளவு நாள் காத்திருந்தேன் தெரியுமா? இந்த ஷெல்ஃப்ல இருக்கிறதெல்லாம் உங்க புக்ஸா? உங்களுக்கு தனியா ஆபீஸ் இல்லையா? இவ்வளவு பெரிய வீடு இருக்கும்போது ஆபீஸ் எதுக்கு? அப்போ போர்ட் ஃபைல்ஸ் எல்லாமே இங்க தான் இருக்கு. எல்லாம் என் கண்ட்ரோல்ல தான் இருக்குது. எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. குடிக்க எதுவும் தர மாட்டீங்களா? என்ன வேணும்? பெப்சி, கோலா, மிரண்டா, ஜூஸ்? ஜூஸ் எதுவும் இல்லையா? ஃப்ரெஷ்ஷா போட்டு தரேன். இப்போ ஒரு 5 நிமிஷத்துல போட்டு வந்துடுறேன். ம், கண்கள் இரண்டால் என்ன என்னாச்சு? என்னாச்சு? முட்டி இடிச்சு விழுந்துட்டேன். நல்ல வேலை போன கும்பல் வந்துருச்சோன்னு நினைச்சேன். எங்க காட்டு. ஜூஸ் எங்க? இப்ப கொண்டு வந்துடுறேன். கண்கள் இரண்டா
என்ன ஒண்ணு இல்ல. ஜூஸ் எங்க? இப்ப கொண்டாரு. உன்னை யார் இங்க வர சொன்னது? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ மாளிகையில இருந்தா நான் அதுக்குள்ள இருப்பேன். நீ அந்த ஆளுகிட்ட பணத்தை பறிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்க. லா 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 லே லா லே. யோ இங்க வாயா. யாருக்கு இந்த ஜூஸ்? உனக்கு. எனக்கா? அந்த காரை மாத்த சொல்லி எத்தனை நாள் ஆச்சு? வழியாவது பஞ்சர் ஆயிடுச்சு. டயரை மாத்தினேன், மறுபடியும் பஞ்சர் ஆயிடுச்சு. நான் மறுபடியும் டயரை மாட்டி வண்டி எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போறதுக்குள்ள அங்க ஐயர் கோயில போய் தூங்க போயிடுவாரு. அதனால ஒரு டாக்ஸி பிடிச்சி நாங்க போயிட்டு வந்துடுறோம். மெக்கானிக் கிட்ட வண்டியை சரி பண்ணி கொண்டு வர சொல்லியிருக்கேன். அடச்சே, ஏன் சும்மா இருமிக்கிட்டே இருக்கீங்க? ஏதாவது மாத்திரை போட்டுக்க கூடாது? அங்க யாரோட பேசிட்டு இருக்கீங்க? உங்க அம்மாவோட. அம்மா அங்க நிக்கறாங்க. உங்க அம்மாவுக்கு தான் பின்னால கண்ணு இருக்க. இல்ல, நீங்க கதவுக்கு பின்னாடி யார்கிட்டயும் பேசிட்டு நீ இருந்தீங்க. ஒண்ணு பார்க்க வேணாம், போ. ஐயோ இல்ல, நான் பாக்கறேன். நீங்க கொஞ்சம் அப்படி வந்து நில்லுங்க. நான் யாரை பாக்குறேன்? என்ன? நான் சொன்னா கேட்க மாட்டீங்களா? இந்த வீட்ல என் வார்த்தைக்கு மதிப்பே இல்லையே. போங்க போங்க. எப்படி மதிப்பாங்க? வாய திறந்தா பொய். நாங்க இந்த வர பக்கம் மாட்டேன். வாங்கன்னு வர சொன்னல. மாட்டேன். ஓயா. வர மாட்டேன். வா, கூப்பிடாதீங்க. அம்மா. யாருங்க நான் பாக்குறேன். கதவு பின்னால யாராவது சந்தேகப்படுறியா என் மேல? எங்கடி கதவு பின்னால யாரு இருக்கா? வீணா என் மேல சந்தேகப்படுறியா? என் மேல பழிய போடுறியாடி? அவங்கிட்ட நீங்க ஒண்ணு பேச வேண்டாம். இங்க யாரோ வந்திருக்காங்க. யாரு வந்திருக்காங்க? எனக்கு தெரியும். இந்த வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்க. அவங்களுக்காக நீங்க ஜூஸ் போட்டுருக்கீங்க. ஜூஸ். சிரிச்சது போதும். வெளியில ஒரு கார் நிக்குதே. புகாரா? புகார் இல்ல, ஒண்ணு இல்ல. காரு. அந்த கார்ல வந்தவங்க இங்க தானே இங்க இருக்கணும். யாரு வரலன்னு சொல்றேன்ல. அப்படி வரலன்னா இந்த வீட்டு வாசல்ல ஏன் காரை நிறுத்தி இருக்கணும்? உண்மையை சொல்லியா? யாருக்கு ஜூஸ் போட்ட? ஐயோ. நீ ஜூஸ் குடிக்க மாட்டேன்னு தெரியும். நாங்களும் இங்க இல்ல. வெளியில கார் நிக்குது. உண்மையை சொல்லு. யாருக்காக ஜூஸ் போட்ட? இல்ல உன் தோலை உரிச்சிருவேன். ஒண்ணு. ஜூஸ் ரெடியா? நீ யாரு? என்ன கிரேப் ஜூஸ் ரெடி பண்ண சொன்னா ஆரஞ்சு ஜூஸ் ரெடி பண்ணிருக்கீங்க. தட்ஸ் ஆல், நோ ப்ராப்ளம். ஓகே வக்கீல் சார், இப்போ கேஸோட பொசிஷன் எப்படி இருக்கு? குற்றவாளியும் சாட்சியும் ஒரே ரூம்ல இருந்ததுனால தப்பிக்கிறதுக்கு இன்னொரு சாட்சி வேணும். அப்புறம் இந்த டாய்லெட்ல ஃப்ளஷ் சரியா இல்லாதனால அதை ரிப்பேர் பண்ணிடுங்க. நீங்க யாரு? இவங்க தானா நீங்க அப்ப சொன்ன தவளை? நான் எப்ப சொன்னேன்? ஏய்யா, என்ன தவளை நான் சொல்லியிருக்க? நான் ஒரு நாடகத்தை பத்தி சொன்னேன் சார். இந்த வீட்ல ஒரு தவளை இருக்குன்னு சொன்னீங்களே, அது இவங்க தானா? கணேசா, நீ யாரு? அந்த கேஸ்ல இருக்க தவளை. எந்த கேஸ்? பாம்பு தேளு கேஸா? ஆமா, அந்த அதான் கேஸ் தான். செத்துருச்சே. பாம்பு செத்து போவும், அதுக்கப்புறம் பின்ன தவளை ஜெயிச்சு போவும். அப்ப ஏன் கேஸ் என்னாச்சு? அது கொலை கேஸ். அப்ப நம்ம ஜெயிச்சிருவோம் சொல்றீங்களா, தோத்துருவோம் சொல்றீங்களா? அது நீ ஜெயிச்சிருவ, நான் தோத்துருவேன். நீங்க ரெண்டு பேரும் பேசுறது எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன கேஸ்? தவளைங்கறீங்க, பாம்புங்கறீங்க. இந்த ஆளு யாரு? அது என் பேரு ஜனார்த்தனன் ஐயர். ஐயர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரது? ஐயர் அண்ட் கோன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லங்கறல. ஐயர்னா என்னன்னு தெரியுமா? அவ்வளவு தெரிஞ்சா போதும். நான் ஒரு கேஸ பத்தி டிஸ்கஸ் பண்ண வந்தேன். நான் உள்ள வந்தப்ப உங்களை பார்க்கலையே. நான் டாய்லெட் போயிருந்தேன். ஆஹா, வெளியில நிக்கிற காரு என்னோட கார் தான். காரை வழியில நிறுத்திருக்கீங்க. எங்க ஊர்ல எல்லாம் காரை வழியில தான் நிப்பாட்டுவோம், மாடியில நிப்பாட்டுவோம். சொல்லுங்க சார். ஓகே சாரி, நம்ம கேஸ் விஷயமா கோர்ட்ல வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். பை. ஆமா, இங்க ஏதோ செயின் இருக்கு. செயினா? ஆமாமா, செயின் தான். மாலை. இதத்தான் ரொம்ப நாளா உனக்காக வச்சிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களா? இப்பவாது தோணுச்சே. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எனக்கு தெரியும் உனக்கு பிடிச்சிருக்கோன்னு. செயினையும் பிடிச்சிருக்கு, உங்களையும் பிடிச்சிருக்கு. உண்மையை சொல்லணும்னா இப்பதான் என்ன உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இங்க பாரு, அங்க என்ன பாக்குற? விடியறதுக்கு முன்னாடி காலங்காத்தால எங்கடா போயிருந்த? எங்க போயிருந்தன்னு சொல்லு. என்னடா செய்யறதெல்லாம் நீ என்ன செய்ய சொல்லிட்டு இப்ப என்ன திட்டுற? நீ தானடா என்ன போய் பார்த்துட்டு வர சொன்ன? அதுலடா, பசியில எனக்கு மயக்கமே வந்துடுச்சு. பச்சை தண்ணி கூட அவர்கிட்ட என்னால கேட்க முடியல. நீ இல்லாம ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. யாரு அந்த குருட்டு கிழவனா? ஆமா, அந்த கிழமை ரொம்ப நேரமா வெளியே நின்றுட்டு குசலான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். 2 மணி நேரமா நானும் தலையில தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கேன். எதுக்கு?
குளிக்கிறதா நடிச்சுக்கிட்டு இருக்கேன். வாயை திறந்த பிரச்சனை ஆயிடுமே. வாயும் திறக்க முடியாது. சரி, போன வேலை என்னாச்சு? அது அதை விட மோசம். நீ சொன்னது சரிதான். அந்த வக்கீலுக்கு அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஆனா குசேலா ஐயோ ஆரம்பிச்சிட்டான் கிளம்ப. எங்க இருக்க நீ? பேசுடா, அதுக்குள்ள வந்து தொலைக்க குசேலா போறான். எங்க போனா இவன்? குசேலா தாத்தா எவ்வளவு நேரமாப்பா அவனை கூப்பிடுறது? நான் குளிச்சிட்டு இருந்தேன். 2 மணி நேரமாச்சு நீ குளிக்க போய். தலை ஒழுங்கா தோட்டிக்கப்பா, குளிர்காலம், ஜலதோஷம் பிடிச்சிக்கும். குசேலா திருநீர் பூசணியா? பூசிக்கிட்டேன். அமெரிக்கால உனக்கு எங்கப்பா திருநீர் கிடைக்குது? அமெரிக்காவோட ரூம்மேட் இருக்கான், அவன்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். அவன் அடிக்கடி பூசுவான். என்ன இருந்தாலும் நம்ம ஊர் பழக்கம் உனக்கு போகலப்பா. சொல்ல வந்த விஷயத்த சொல்லுங்க. அத நீயே சொல்லுமா. என்ன? உன்னோட கல்யாண விஷயம்தான்ப்பா. நாங்க நினைச்ச மாதிரியே நடத்திடலாம் இல்லையா? நாங்க ஜோசியரை வர சொல்லி இருக்கோம். அவர் வந்ததும் முகூர்த்த தேதிய குறிச்சிடலாம். என்ன? கல்யாணமா? வந்த உடனே கல்யாணத்தை முடிச்சிடலான்னு நீதானப்பா போன்ல சொன்ன. மறந்துட்டியா? பொண்ணு யாரு? அதான் அந்த ராமநாதனே சொன்னானப்பா. அமெரிக்காலயே பொண்ணை பாத்துட்டதா. உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கிறதா சொன்னானே. ஓ ஓ. ஆனா ஆனவன் இல்ல, ஆவனவன் இல்ல. நான் ராமநாதன் கிட்ட எல்லா விஷயத்தையும் ஏற்கனவே பேசி தீர்மானம் பண்ணியாச்சு. பேங்க் லாக்கர்ல இருக்கிற நகைங்களை எடுத்துட்டு வந்து வீட்டுல வைக்கணுங்க. நகையா? ஓஹோ, அது உனக்கு தெரியாதுல்ல. தலைமுறையா நம்ம பரம்பரை உபயோகப்படுத்தின சில நகைகள் இருக்கு. பாட்டியோட அம்மா அவங்களுக்கு கொடுத்தாங்க, அவங்க உங்க அம்மாவுக்கு கொடுத்தாங்க. இனிமே அது உனக்கு தான்ப்பா சொந்தம். அதை போட்டுக்கிட்டு தான் கல்யாண பொண்ணு மண்டபத்துக்கே வர முடியும். தாத்தா நீங்க என்ன மன்னிச்சிடுங்க, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு? முதல்ல நீங்க மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க, அப்பதான் சொல்லுவேன். எங்களுக்கு தெரியாம நீ கல்யாணம் ஏதாவது? இல்ல அதெல்லாம் இல்ல. பின்ன பாட்டி நீங்களாவது மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. நாங்க மன்னிக்காம உன்னை வேற யாருப்பா மன்னிப்பாங்க? விஷயத்தை என்னன்னு சொல்லு. நான் வேற ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். மதத்தை சேர்ந்த பொண்ணா? நம்ம ஒரு பொண்ணு தான், லண்டன்ல கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில படிக்கிறேன். என்ன பேரு? ராதிகா மோகன். இப்பதான் நிம்மதியா இருக்கு. நம்ம ஒரு பொண்ணு தானே. குடும்பத்தை பத்தி சொல்லு. அப்பா அம்மா லண்டன்ல இருக்காங்க. குடும்பம் தைகிரிய மடம்னு அது சொல்லுவாங்க. வைத்தியம் பாக்குற குடும்பமாச்சே. இல்ல எனக்கு தெரியும். லண்டன்ல உள்ள மருத்துவர் குடும்பம். லண்டன்ல மருத்துவர் குடும்பம் இருக்கா? இந்த பொண்ணோட அப்பா லண்டன்ல மருத்துவம் பாக்குறவர். அவரை தைமோகன் தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க. அப்புறம் அவர் வீட்டை சுத்தி ஒரே தேயிலை தோட்டமா இருக்குமா, பாக்குறதுக்கு காடு மாதிரியே இருக்கும். அதனால தைமோகன் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தேயிலை அவ்வளவு பெரிய பிசினஸ் கிடையாதப்பா. தேயிலைக்கும் வைத்தியத்துக்கும் என்ன சம்பந்தம்? தேக்கா வியாபாரம். தேங்காய் வியாபாரம். தேங்காய் வியாபாரம். அவன் அமெரிக்காவுல வளர்ந்தவனாச்சே. இல்ல, லண்டன்ல யாருப்பா தேங்காய் வாங்குறாங்க? அவங்க லண்டன்ல இருந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க. எந்த நாட்டுக்கு? அது நிறைய இடத்துக்கு அனுப்புறாங்க. தேங்காயை கேட்டு தாய்லாந்துல இருந்து போன் வரும். இதுக்கு மேல சந்தேகம் இருந்தா தைமோகன்ட்டே கேட்டுங்க. அப்ப அவருக்கும் இதுல சம்மதமா? தேங்காய் எக்ஸ்போர்ட்லயா? இல்ல, இந்த கல்யாணத்துல சம்மதமான்னு கேட்டேன். ஆமா. அந்த பொண்ணு இப்ப எங்க இருக்கா? அந்த பொண்ணு நான் தான் அப்பவே சொன்னனே. கேம்பிரிட்ஜ். ஆமா, கேம்பிரிட்ஜ்ல படிக்கிறா. 6 மாசம் கழிச்சு வருவா. எதுக்குப்பா இப்படி தடுமாறுற? இதுக்கு தான் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தியா? அவங்க வாழ்க்கை துணைய அவங்களே தேர்ந்தெடுக்கிறது நல்ல விஷயம் தானே. 6 மாசம்னு சொன்னா ஆவணி மாசத்துக்கு அப்புறம் ஏதாவது முகூர்த்தம் இருந்தா குறிச்சு வைக்க சொல்றேன். சரியா? அப்படியே உங்க இஷ்டம். பெரியய்யா, நீ திரும்ப வந்துட்டியா? ஆமா, இன்னைக்கு தனியா இல்ல, என்ற கூட 3-4 பேர் வந்திருக்காங்க. இன்னைக்கு நிறைய விஷயத்தை நான் தெளிவு பண்ண போறேன் உங்களுக்கு. எங்க உங்க பேர பையன்? கூப்பிடுங்க அவனை. அவனோட திருமுகத்தை நானும் ஒரு தடவை இன்னைக்கு பாக்குறேன். குசேலா, வெளியே வாடா. ஆஹா, சாராயம் குடிச்சிட்டு மறுபடியும் சண்டை போட வந்திருக்கேன். நீ சண்டை போறதுக்கு வரலங்க. குசேலாங்கிற பேர்ல இங்க 2 பேர் தங்கி இருக்கிறதா நாங்க கேள்விப்பட்டோம். 2 பேர் இல்ல, ஒருத்தன் தான். அதுவும் அமெரிக்கால இருந்து வந்திருக்கான். அமெரிக்கால இருந்து வந்திருக்கானா அரசம்பட்டியில இருந்து வந்திருக்கானுங்கிறத நாங்க பாத்துக்கிறோம். குசேலா, ஐயோ பொடிச்சாமி திரும்பவும் வந்துட்டாடா. ஐயோ, ஊர்ல உள்ள ரவுடி பசங்க எல்லாம் கூட்டு வந்திருக்கான். அத்தனை பேருமே எனக்கு நல்லா தெரியும்டா. ஐயோ, என்ன பண்றது? குசேலா, வா. இதுதான் குசேலா. 2 பேர் என்ன வேணும்? இனி ஒண்ணு வேண்டாம், இவங்க 2 பேர் போதும். டேய், உன்ற பேர் என்னடா? குசேலன். அப்ப நீ யாரா? குசேலன். நான் உன்ற கிட்ட கேக்குறேன். குசேலன். டேய், அது உன் பேர்ரா. இவன் பேர் என்ன? தாத்தாவோட பேரை என்கிட்ட கேக்குறியா? என்ன ஏடா வா போன்னு சொன்ன? அதிக பிரசங்க. ஐயா, நான் உங்க பேர் என்னன்னு கேட்கலீங்க, இவன் பேர் என்னன்னு கேட்டிருக்கிறேனுங்க. அதான் நான் சொன்னேனே குசேலன். ஐயா, அவன் உள்ள ஓடி போயிட்டானுங்க. கூட வந்த ஒருத்தன் ஓடிட்டான் தாத்தா. எல்லாருமே குடிச்சிட்டு வந்திருக்காங்க. யாரும் உள்ள ஒண்ணு ஓடுனதா? அவன் ஓடிட்டானுங்க. மறுபடியும் ஓடிட்டான். அது அந்த பக்கம். அந்த பக்கம் யாரும் ஓடல. நீ தான் ஓடிட்டான்னு சொன்ன. இங்க யாரும் ஓடலப்பா. அங்க ஓடுனது. ஐயோ, என்ன நம்பருக்கு இங்க யாருமே இல்லையா? பைத்தியமா? ஆளாளு கொலை.
தாத்தா தாத்தா இவனை நம்பாதீங்க, இவன் மட்டும் குடிச்சிட்டு வரல, எல்லாருக்கும் தண்ணி வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கான். நில்லு. உங்க மனசுல என்ன நினைச்சிருக்கீங்க? பொன்னுச்சாமி கூட்டானேன்னு வந்தோம். இப்ப எல்லாத்தையும் நான் தெளிவுபடுத்திருந்தீங்கய்யா. கையரா இங்க ஆள் மாற்றம் நடக்குது, அதை சொல்லதான் நான் வந்தோம். நீங்களும் புரிஞ்சுக்கோங்க அதை. நான் குடிக்காரன் தான் ஒத்துக்கிறேன். ஆனா இங்க நான் ஒருத்தன் இல்ல, எத்தனை பேர் இருக்கான்னு பாருங்க. அத்தனை பேருப்பா குடிக்கிறாங்க. நம்ம 4 பேரு. அட 5 பேருப்பா. ஐயோ மரம் பண்ணீங்களா? நீங்களே இப்படி குழப்பினா எப்படி? நாம எத்தனை பேருங்கிறது இங்க இருக்குடா. இங்க எத்தனை பேரு? என்ன இங்க ஒரே நாத்தடிக்குது? தாத்தா தாத்தா நான் தான் சொன்னேனே, எல்லாருமே குடிச்சிருக்காங்க, நிக்க முடியல, நாத்த தாங்க முடியல. என்ற தலையிலேயே ஊத்திட்டானுங்க. வாயில குடிக்கிறது பதிலா தலையிலே குடிக்கிறீங்க. ஐயா இவன் கோவிந்தசாமி, இவன் கூட நான் தங்கி இருக்கேன். கோவிந்தசாமியா? எந்த கோவிந்தசாமி? அவன் எதுக்கு இங்க வந்தான்? அப்படி கேளுங்க. பெரியய்யா உங்களை ஏமாத்துறதுக்காக தான் இவன் இங்க வந்திருக்கான். டேய் சொல்லுங்கடா, எல்லாம் தெளிவாயிருட்டும். நீ சொல்லிதான் நான் இங்க வந்தேன். இங்க வந்து 2 குசேல இருக்கிறதா சொல்லி பெரியவரை ஏமாத்துறிய. அப்படியே வந்தா பயந்துருவேன்னு குடிச்சிட்டு வர சொன்னதே நீ தானே. இனிமே நீ இந்த வீட்டு பக்கம் வராத. யாருக்குடா என்ன அடிக்க தைரியம் என்ன இருக்கு? செய்யணும் சொல்லுங்க. முதல்ல அவர் அடிங்கடா. ஐயா பெரியய்யா. தாத்தா உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா உங்களே அடிப்பான். பெரியய்யா நான் உங்களை அடிக்கலீங்க, இந்த குசேலம் தான் உங்களை அடிச்சா. இன்னைக்கு ஒரு வாட்ச்மேன் ஏற்பாடு பண்ணணும். இவன் இந்த வீட்டு வாசப்படி மிதிச்சா இவன் காலை ஒடிக்க சொல்லணும். என்ன மன்னிச்சிடு, வேற வழி கிடைக்காம தான் நான் உங்களை அடிச்சிட்டேன். ஐ ஆம் சாரி. எங்கடா போயிட்டு வர? ஏண்டா உனக்கு என்ன ஆச்சு? ஏய், அது என்னோட அண்ணையா. டிரைவர் இல்லாதனால என்ன டிராப் பண்ண வந்தாரு. ஆளு கொஞ்சம் லூசு தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு அவரு. ஏய், பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இனி அவர் வரமாட்டாரு. உங்களுக்கு என்ன பார்க்கணும் போல இல்லையா? அப்புறம் இல்லாமலா உன்னை நாளைக்கு பார்க்கணும். நீ தனியா தான் வரணும். எங்க கோட்லையா? ச்சே, பாந்தியம் ரோட்டுக்கு எதிர்த்த மாதிரி நம்பர் 22. ஓ, நீங்க விக்கணும்னு நினைச்சீங்களே அதா? அப்புறம் நீங்க சைனா கொண்டு வர மறந்துடாதீங்க. வேண்டாம், இனிமே நீங்க வைரத்திலேயே வாங்கி தரதா இருந்தாலும் இந்த செயினை நான் தர போறது இல்ல. கடைக்காரன் திருப்பி கேக்குறானம்மா. தர முடியாதுன்னு சொல்லுங்க, காசு வேணா வாங்கிக்கங்க. ஐயோ அது இல்லம்மா, கடைக்காரன் வேற யாருக்கோ செஞ்சானா, அதனால அவங்களுக்கு கேக்குறாங்களா, திருப்பி கொடுத்துடணுமா. இங்க பாருங்க, ஓ உங்களுக்கு தமிழ்ல சொன்னா புரியும்ல, நல்லா கேட்டுக்கங்க. கேக்குறேன். யாரு வந்து கேட்டாலும் இந்த செயினை நான் திருப்பி கொடுக்கறதா இல்ல. ஆமா. अबे चल बाहर। அட இது எப்ப இருந்து குர்காவெல்லாம் வெளிய आपको தோறதா? अंदर आने के लिए जो बड़ा साहब ने मना किया है। அப்படியே சொன்னாரு. अबे டேய் இந்த Dress அந்த கத்தி உனக்கு கொஞ்சம் கூட மேட்ச் ஆகலடா. கொஞ்சம் மனசு வைடா. ஆட்டோ நிறுத்து. காலங்காத்தாலே வந்துட்டானா? இந்த ஆளை உள்ள விடக்கூடாது தெரியும்ல. டேய் பொறுக்கி, உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்கற? அதை தெரிஞ்சு என்ன பண்ண போற? ஏன்டா டேய் இந்த வீட்டு உப்பு தின்னு வளர்ந்தவடா நானு. அதுக்காக நீ வரும்போதெல்லாம் பிரியாணியே சாப்பாடு போடுங்க. எல்லாமே தீந்து போச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் உப்பு இருந்தா கூட திருட்டு போட்டோம். நீ யாரா? ஏய் நிறுத்துற. நாங்க இங்க கொள்ளை அடிக்க போறோம். அப்புறம் இந்த கோட்டையெல்லாம் எங்களுக்கு சொந்தமாக்கி போறோம். அப்புறம் எங்க பெரியய்யா? அப்புறம் நடு ரோட்ல தான் அப்ப நிப்பாரு. பெரியம்மா? தாங்க முடியாம மேல ஊத்துக்கு போயிடுவாங்க. அப்ப அவங்க பேரை கொன்னுடுவோம். அட கடவுளே. வேற ஏதாவது தெரியுமாடா? ஏன்பா நீ ஏன்பா இவனோட சேர்ந்து கெட்டு போற? நான் கேட்டு போடா, உனக்கு என்னடா உன் வேலையை பார்த்து. இனிமே எங்க முன்னாடி நீ வந்தா உன்னை அடிச்சு அப்படியே கொன்னுடுவேன். ராஸ்கல். இனிமே எங்க முன்னாடி வரியாடா? ஏய் இவங்க கூட என்ன பேச்சு? போடா ராஸ்கல். விட மாட்டேன்டா, நான் விடவே மாட்டேன்டா. நீங்க 2 பேரும் யாருன்னு நான் ஊருக்கு சொல்றேன்டா. இந்த பொண்ணுச்சாமி சொல்லுவான்டா. அதுக்கு இந்த வீட்டுக்குள்ள ஏறினாதாடா முடியும். ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா இந்த வீட்டுக்குள்ள நுழ பாப்போம். அதே மீறி இவன் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சா நீ சும்மா விட்டுறாத. அவன் கை காலை உடைச்சு அப்படியே தூக்கி போட்டு வெளியே நாய் திருட்டு நீ போட்டோம். ஏன்டா அவன் தேவலாம் பேசிட்டு? வாடா வாடான்றல. அட இவ ஒருத்தடா சும்மா கதவை சாத்திக்கிட்டு. பாசையும் புரியாது ஒண்ணும் புரியாது. நான் என்ன இந்த வீட்டையே சாப்பிட போறேன்? குத்தி கட்ட பையன். குசேலன் வந்துட்டானா? வாப்பா, உன்னை தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். और कपड़े हैं क्या? இல்ல நாளைக்கு வாப்பா. जी सर। என்ன தாத்தா? ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. உன்னை பார்க்க ஒரு ஆள் வந்திருக்காரு. யாரு தாத்தா? யாரா இருக்கணும் நீயே சொல்ல. 7 மலையும் 7 கடலையும் தாண்டி வந்தா அது யாரா இருக்கும்? 7 மலை 7 கடல். 6 மாசம்லாம் நீ காத்துட்டு இருக்க வேண்டாம். முகூர்த்தத்தை உடனே முடிக்கிறதுக்கு இப்பவே ஐயரை கூப்பிடணும். தாத்தா நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அவ வந்துட்டாப்பா. ராதிகா மோகன். வா ராதிகா,
நம்ப முடியலப்பா. ராதிகாவா? அதான் தேயிலை தேயிலை சொன்னியே, அவர் பொண்ணு ராதிகா. ஓ, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில பரீட்சையை பாஸ் பண்ணிட்டாளா, அதனால இங்க வந்திருக்கா. உங்க பாட்டி அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. பேரனோட பொண்டாட்டியாச்சே ராதிகா. ஹாய். ஹாய். எங்க இருந்த குசேலா? காலையில இருந்து உன்னை தேடிக்கிட்டே இருக்கேன். ரொம்ப புத்திசாலி பொண்ணு. என்னம்மா இது, யாருக்கிட்டயும் சொல்லாம இப்படி திடுதுப்புன்னு வந்து நிக்கிறியேன்னு கேட்டேன். அதுக்கு அந்த பொண்ணு எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு தான் நான் இப்படி வந்தேன்னு சொல்றா. இந்த காலத்து பொண்ணுங்க ஆம்பளை பசங்களோட புத்திசாலிங்க. உங்க அப்பாவுக்கு தெரியுமாமா நீங்க வந்திருக்கிறது? அப்பா ஏர்போர்ட் வரைக்கும் வந்தாரு. ஆ, எப்படி இருக்கு உங்க அப்பாவோட தேயிலை பிசினஸ், தேங்காய் பிசினஸ் எல்லாம்? டூயிங் வெல். ஆ, ரொம்ப நாள் கழிச்சு பாத்திருக்காங்கல்ல, பேசுறதுக்கு நிறைய ஓ, இருக்கும். நாம இடைஞ்சலா இருக்க வேண்டாம், ஆ, வாங்க. அது உண்மைதான். நீங்க பேசிக்கிட்டு இருங்க, எனக்கு பேங்க் வரைக்கும் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். நீ யாரு? நீ யாரு? நான் குசேலன். நீ? அப்ப இவர் இது நல்லா புரியுது. இவர் குரல், இவர் உடல். நல்லா ஏமாத்துறீங்க. சின்ன வயசுல நான் படிச்ச புக்ல கூட இந்த மாதிரி எந்த கதையும் நான் படிச்சதே இல்ல. ரொம்ப புதுமையா இருக்கு. நூதன கொள்ளை. அதெல்லாம் இருக்கட்டும், நீ யாரு? ராதிகா மோகன், தைக்காட்டு மேடம், லண்டன். ஸ்டூடெண்ட் ஆஃப் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி. குசேலனோட காதலி. போதுமா? அப்படி யாருமே இல்ல. இருக்கிறதா நீங்க தானே சொன்னீங்க. நான் சொன்னது உனக்கு எப்படி தெரியும்? நீ கேக்குறதுக்குலாம் நான் பதில் சொல்றதுக்கு நீ என்ன ஸ்கூல் டீச்சரா? மரியாதை எங்க இருந்து போயிடு, இல்லாட்டா நான் பொண்ணாதவன் ஆயிடுவேன். போறதா இருந்தா 3 பேரும் சேர்ந்து போலாம். நான் வெளியே, நீங்க உள்ள. ஜெயிலுக்கு போவோம் உன்னை கொன்னுட்டு. எங்க கொல்லு பார்க்கலாம். ஓடி கிறுக்கி. நீ போடா தவளை. இதெல்லாம் குருவிக்கறியா? இருக்கும். பின்ன என்ன தவளைன்னு கரெக்டா சொல்றேன். இல்ல, உன் முகத்தை பார்த்து சொல்லிருப்பா. ஏய், மூஞ்சி முகரையில உடைச்சு போறேன். வேண்டாடா, அனாவசியமா பிரச்சனையில மாட்டிக்காத, நானே கேக்குறேன். அடியே தைக்காட்டு ராதிகா மோகன், எங்களை மாட்டி விடுற நோக்கத்துல வந்தியா? எதுக்காக வந்த? யாரையும் மாட்டி விடுற எண்ணம் எனக்கு இல்ல. ஆனா யார் ஏமாற கூடாதுன்னு நான் வந்தேன். என் நோக்கம் என்னன்னு நேரம் வரும்போது உங்களுக்கே தெரியும். அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் பண்ணாம இருக்கிறதா உங்க 2 பேருக்குமே நல்லது. ஹலோ, நான்தா. எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சிருக்காங்க ஒரு பெட்டிக்குள்ள. எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த குடும்பத்துல எல்லாருக்குமே அதுல உரிமை இருக்கு. அத ஒருத்தங்க மட்டும் எடுத்துட்டு போக விடக்கூடாது. இவ யார் கூட போன் பேசிட்டு இருக்கா? அவளோட அம்மாவா இருக்கும். அது எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு சொந்தமாச்சே. அவங்க அம்மா உனக்கு சொந்தமா? ஆமா. அதை ஏன்டா என்கிட்ட சொல்ல? சும்மாறா, சும்மா கேள்வி கேட்கறதே வேலையா போச்சு. அவ யார்கிட்ட பேசினான்னு எனக்கு என்ன தெரியும்? ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது, அவ நம்மளோட ஃப்ராடு. அதனால தான் நான் சொல்றேன், அவளை அவ வழிக்கு விடுறது தான் நமக்கு நல்லது. ஓகே? என்னம்மா இப்படி பண்ற? அந்த செயின் தான் வேணும்னு அடம் பிடிக்கிற. உனக்கு வேற செயின் வாங்கி தரேன். என்ன? வேண்டாம். அது எங்க அம்மா சாவத்துக்கு முன்னாடி எனக்கு கொடுத்தது. எனக்கு எங்க அம்மாவோட ஞாபகமா வருது. ஓகே ஓகே ஓகே. அழாதம்மா, உனக்கு எப்படியாவது அந்த செயினை நான் திருப்பி வாங்கி கொடுத்துறேன். எனக்கு தெரியும், நீங்க என்ன கேட்டாலும் கொடுப்பீங்க. அப்புறம் அந்த பேங்க் கொள்ள கேஸ் இருக்குல்ல, அதுல குற்றவாளி அவனே கொள்ளடிச்சானா? அவன் சரியான திருட்டு பையன். அவன் தான் கொள்ளி அடிச்சான். அப்படின்னா அந்த பணம் எங்க இருக்கும்? அது ஒரு ரகசியம்மா. யாரு? ஏய், யாரா அது? ஏய், எவம்ல அது? கேக்குறம்ல? ஏய், யாரும் இல்ல. ஆஹா. போன தடவை நீ என் வீட்டுக்கு வரும்போது உன் பின்னாடி ஒருத்தன் வந்தானே, அவன் யாருன்னு தெரியுமா? மேப். மேப்பா? இல்ல இல்ல, மாலிக்கல் அவுரா பத்ரோஸ் செய்யன். மேப் செய்யன் கூப்பிடுவோம். என்னோட பேரு எலினா செய்யன் தானே. அண்ணனுக்கு தெரியாம நான் தனியா வந்தேன். அவனை பார்த்தா உங்க அண்ணன் யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்பா வேறயா? எப்படி உங்களுக்கு அவனை தெரிஞ்சது? பார்த்த உடனே தான் தெரியுது நல்ல அப்பனுக்கு பிறந்திருக்க மாட்டான்னு. அவங்க அப்பா ஏதாவது புறம்போக்கா இருப்பான், அதனாலதான் இவனும் புறம்போக்கு ஆயிட்டான். புறம்போக்கு பையன், அதனாலதான் இவனும் புறம்போக்கு ஆயிட்டான். இந்த நேரத்துல நம்ம அந்த புறம்போக்கு பத்தி பேசக்கூடாது. அவன் தான் புறம்போக்கு நாய் போயிட்டான். அப்புறம் எதுக்கு நம்ம அந்த புறம்போக்கு பத்தி பேசுவானே? அந்த புறம்போக்கு பேரு மேப். அவங்க அப்பா பேரு செரியன். அப்ப அவங்க தாத்தா பேரு என்ன இருக்கும்? அம்மா, எங்க அப்பள பத்தி என்ன பண்ற பாரு. நீ ஓடி உள்ள. ஐயோ, அம்மா, ஐயோ.
ஏண்டா, நீ அப்புறம் எங்க அப்பனை பத்தி பேசலாம் வேண்டாம். என்ன தைரியம் உனக்கு? என் பையப்பா நான் சொன்னதெல்லாம் வாபஸ் வாங்கிக்கிறப்பா என்னை விட்டுருப்பா. எவனோட அப்பா புறம்போக்கு? ஐயோ எங்க அப்பா தான் என்னை விட்டுரு. போதாது. எங்க அப்பன் தான் புறம்போக்கு பண்ணி எல்லாமே என்னை விட்டுருப்பா. நாங்க தான் புறம்போக்கு, எங்க குடும்பம் தான் பண்ணி, எங்க குடும்பம் தான் புறம்போக்கு, எல்லாமே நாங்க தான்ப்பா. என்னை விட்டுருப்பா, தயவு செஞ்சு என்னை விட்டுரு. ஐயோ கொண்டு விடாத. அப்பா எங்க அப்பா மகாத்மா. இனிமே எங்க அப்பாவை பத்தி பேசுவியா? ஐயோ பேச மாட்டேன், இனிமே பேச மாட்டேன். யாருன்னே தெரியாது. இனிமே நான் தான் தங்கச்சி புறம்போக்கு. பின்னாடி சுத்துவியா நீ? ஐயோ கண்டிப்பா சுத்த மாட்டேன். அந்த பக்கமே வர மாட்டேன். அவளை கூப்பிடவே மாட்டேன். விட்டுறா. பார்த்தேன் தெரிஞ்சா? ஐயோ என்னை கொண்டு போட்டுறா. விட்டுறா, அப்படியே விட்டுறா. விட்டுட்டேன். ஐயோ விடாதடா. தாத்தா, யாரும் நிறைய பேர் வந்திருக்காங்க தாத்தா. யாரு வந்திருக்காங்க? யாரு? யாரு? நான் தான் அம்மா. தேவியா? அம்மா என்ன மறக்கல. பல வருஷங்கள் ஆயிடுச்சு. திடீர்னு என்ன அம்மாவோட ஞாபகம். அப்பா, அங்க எங்க சூழ்நிலை உங்களுக்கு புரியாதா? ஐஎஃப்எஸ் செக்ரட்டரின்னு தான் பெரிய பேரு. என்னையும் குழந்தைகளையும் பாக்குறதுக்கு அவருக்கு நேரமே கிடைக்கிறது இல்ல. ம். என்னங்க இங்க வாங்க. கால்ல எல்லாம் ஒண்ணு விழ வேண்டாம். ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதமா? அதெல்லாம் இந்த காலத்துல தெய்வத்துக்கிட்ட தான் கிடைக்கும். பாட்டி, இது யாரு? அதுக்குள்ள என் பொண்ணை மறந்துட்டீங்களா? மாதவனும் வந்திருக்கியா? ஆமா. என்ன எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? ஆமா, இது யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. என் பொண்ணு ஷாலினி. அக்கா நானும் வந்திருக்கேன். பவானி. ஒரு நிமிஷம். முதல்ல யார் யார் வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. இந்த குறையில எல்லாம் கேட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல்ல. வந்திருக்கிறது பாண்டவர்களா இல்ல கௌரவர்களான்னு இந்த திருதராஷ்டிரனுக்கும் காந்தாரிக்கும் புரியல. உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். நான் இருக்கேன், என் மனைவி இருக்கா, என் பொண்ணு இருக்கா, பேர குழந்தைங்க இருக்கு. முதல்ல குசேலனை பார்க்கணும். எனக்கு ஒரு பார்க்கணும் ஆசையா இருக்கு. எப்படி இருப்பாருன்னு கூட எனக்கு மறந்து போச்சு. அதோ குசேலன். குசேலன் வந்தாச்சா? இங்க வாப்பா. வந்து இதெல்லாம் யாருன்னு நீயே சொல்லு. ஞாபகம் இருக்கான்னு பார்க்கலாம். எனக்கு தெரியாது. குசேலா, என்ன யாருன்னு தெரியுதா? கீழே இறங்கி வா. யாரு இவங்களா?